எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சிக்னல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பான் தான் சொல்லுது. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி என்பதெல்லாம் 127 பாயிண்ட் இறங்கியிருந்தாலும் இதுலேயும் ஒரு சம்பவம். அவன் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சாலும் மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய வாய்ப்பு என்பது கிஃப்ட் நிஃப்டியில் காட்டுறாங்க. அது என்ன நல்ல நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோமே, இந்த ட்ரம்ப்பை நம்பவே கூடாது. நேற்று என்ன சொன்னாப்புல, நாங்கள் சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், பாம்பு போடுவோம் அப்படின்னாப்புல. இன்றைக்கி என்ன சொல்கிறாப்புல பாருங்கள். இல்லை, நாங்கள் ஈரான் மேலே பாம்பு போட மாட்டோம், சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் 200-300 பாயிண்ட் ஏதாவது கேப் டவுன் ஆனாலும் இங்கே பயப்படக்கூடிய ஆட்கள் என்பது கம்மி. எப்படி கிஃப்ட் நிஃப்டி மேலே ஏறி வருதோ அதே மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு இது கொஞ்சம் ரெக்கவரி ஆகுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ட்ரேடர்கள் தான் அதிகம். எஃப்ஐஎஸ்னுடைய நேற்று தகவல் வழக்கம் போல் வேலைக்கு காமிச்சிட்டாங்க. 1918 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. பட் யாருக்குமே இங்கே கவலை இல்லை. அவன் 10 லட்சம் கோடிக்கு விற்றாலும் சரி, வெறும் திரும்பி ஒரு 1000-2000 கோடி பணத்தை போட்டால் கூட அது எப்படி இருந்தாலும் பல பங்குகள் 40-50% ஏறிடும். அதனால் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கவலை என்பதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு டெப்த்லேயும் வாங்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த எஃப்ஐ சும்மா ஒரு 2000-3000 கோடி பணத்தை போட்டு பல பங்குகளை 40-50% ஏற்றி விட்டுருவாங்க. அதுதான் சமீபத்தினுடைய வரலாறு சொல்லுது. நண்பர்களே, இன்றைக்கும் நாளைக்கும் எது போன்ற பங்குகள் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் Q4 ரிசல்ட்ஸ் அறிவிக்கக்கூடிய ஷேர்களும் உள்ளடக்கம். இதில் நான் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் ரிசல்ட் கேலண்டர் அப்படின்றத நான் உபயோகப்படுத்தி எப்போவும் ரெகுலராக பார்ப்பேன். ஏன்னா அவன் டேட் வைஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எது முக்கியமான ஸ்டாக்ஸ்ன்ற அடிப்படையில் அப்படியே கொடுத்துக்கிட்டே வருவான். இதில் நம்மளுக்கு இப்போ உங்கள் மனசுலேயே தொட்டு பாருங்கள். இப்படி பங்குகளை பார்த்துட்டு வரும்பொழுதே எது ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கும் ரிசல்ட்டு சமயத்தில் அப்படின்னா, ஏதாவது இந்த ட்ரெண்ட்டு, டெக் மஹிந்திரா, இந்த மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பல்வேறு பங்குகள் பெரிய அளவில் வால்டிலிட்டி வருமா அப்படின்றதுக்கு இன்றைக்கி இந்த நியூஸ் என்பது ஒரு அடிப்படை. ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி ஏதாவது மூவ்மெண்ட்டுகள் வருமா. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி முக்கியமாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க நண்பர்களே. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப சும்மா, அதாவது நார்மல் மார்க்கெட்னா இறங்கட்டுமே, இறங்கினாலும் என்ன ஒரு 100-200 பாயிண்ட் தான் இறங்குற மாதிரி இருக்கான். அதுலேயும் சில சமயங்களில் 400 பாயிண்ட் இறங்கினாலும் அப்புறம் மறுபடியும் 200-300 பாயிண்ட்டுக்கு இது ஏறிடுவான். ஸோ ஆளினால் இன்றைக்கி பயப்படக்கூடிய மார்க்கெட்டாகவே இல்லை. அப்படி பயம் வரணுன்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன சில மணி நேரங்களே ட்ரம்ப் திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு வேறு ஏதாவது பயங்கரமான ஒரு நியூஸோ அல்லது ஈரான் சைட்லேருந்து ஏதாவது ஒரு பயங்கரமான நியூஸோ வந்தால் தான் உண்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, இன்ட்ராடே ட்ரேடர்களோ ஸ்விங் ட்ரேடர்களோ அல்லது ஷார்ட் டைம் ட்ரேடர்களோ இன்றைய தேதியில் ஒரு பெரிய நேற்றத்தை ஹையை தொட்டாலும் சரி, நேற்றைய லோ தொட்டாலும் சரி பெரிய மூவ்மெண்ட் கிடைக்குமா? இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்லையோ பெரிய ஏற்ற இறக்கங்கள் வருமா? வாலட்டிலிட்டி அதிகமாக உள்ள பங்குகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் இந்த ஏபிஎல் அப்பல்லோ அப்படின்றதெல்லாம் நேற்றைய லோ தொட்டாலே பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு தகுந்தது போலே மார்க்கெட் ஓப்பனான இருந்த சமயத்திலிருந்தே கீழே வந்தவன் மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டத்தில் விழுந்துட்டான். அதே மாதிரி இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு நேற்றைய லோவை போய் முந்தானேத்தினுடைய லோவை போய் தொட்டாலே அது கிட்டத்தட்ட பெரிய அளவில் கீழே விழுகணும் அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அல்லது புதுசாக புதிய உச்சங்களை போய் தொட்டாலும் அதனுடைய விலை என்பது கொஞ்சம் அதிகமாக நகரணும். அப்போ இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லையோ அல்லது இன்றைய தேதியிலையோ மிகப்பெரிய ஏதாவது ஒரு வால்டிலிட்டி கொண்டு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இதுவும் இருக்குது. அடுத்தது இந்த இரண்டாவது பங்கினுடைய செய்தி, மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்பது இவனுடைய ஹை நேற்றத்தை ஹையை போய் திருப்பி தொடரணும் அப்படின்னாவே அவன் பெரிய அளவில் மறுபடியும் ஒரு 40 ரூபாய்க்கு பக்கத்தில் ஏறணும். இல்லை, நேற்றைய ஹையை போய் தொடலை, பட் அதே சமயம் கீழே அவனுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொடரணும் அப்படின்னாலும் அதனுடைய இறக்கம், அதாவது அதனுடைய வாலட்டிலிட்டி டிஸ்டன்ஸ் என்பது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது.
அப்போ ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது போன்ற பங்குகளை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு அவங்களுடைய செட்டப்புக்கு இந்த பங்குகள் உதவி செய்யுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தது மூன்றாவது பங்கு இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பங்கு. இவன் தாயா பெரிய வேலையா நேற்று பார்த்து விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி கடும் சரிவு. ஸோ கடும் சரிவானதுக்கப்புறம் முந்தானேத்தினுடைய உச்சத்தை போய் தொடர மாதிரி இருந்தாலோ அல்லது சமீபத்தினுடைய இதனுடைய கேப் அப் பாயிண்ட் இந்த இடத்துல கேப் அப் ஆயிருக்கான், ஸோ இந்த கேப்பை நான் க்ளோஸ் பண்ணியே தேரணும் அப்படின்னு கீழே சரிவடைஞ்சாலோ இதனுடைய மூவ்மெண்ட் பாயிண்ட்டும் மிகவும் அதிகமான வாலட்டிலிட்டியாக இருக்குது. கடைசியாக எஸ்பிஐ அப்படின்ற பங்கினுடைய செய்தி என்னென்னா, ஏன் நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னைய நேற்று வெறும் 10 ரூபாயில் அடக்கி உட்கார வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி. நேற்றெல்லாம் ஒரு கட்டத்தில் 1105 ரூபா வருவதும் 1112 ரூபா வருவதும் வெறும் 7-8 ரூபாய்க்குள்ளே தான் அதனுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் என்பதே இருந்தது. ஸோ இந்த நிலைமையில் இந்த பங்கினுடைய முந்தானேத்து லோ வர்ற மாதிரி இருந்தாலோ, முந்தானேத்து லோ என்பது 1062 பக்கத்தில் இருக்குது. ஸோ முந்தானேத்தினுடைய லோ வரும் மாதிரி இருந்தாலோ அல்லது சமீபத்தினுடைய உச்சம் அதனுடைய சமீபத்தினுடைய உச்சத்துக்கு பக்கத்தில் அது போய் டச் ஆகிற மாதிரி இருந்தாலோ எந்த பக்கம் போனாலும் இந்த பங்கு மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியை கொண்டு வருமா? இந்த 4 பங்குகள் தான் நண்பர்களே ஒரு எக்ஸாம்பிள்ஸ். எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடர்கள் அடுத்தடுத்த நாட்களில் ஸ்டாக்குகளை வாட்ச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட் என்பதற்குண்டான செய்திகள். சரி நண்பர்களே, இந்த ஈரான் வார் போர் பதற்றத்தினால இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பெருசாக பயப்படுமோ அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்பது அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.